ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான காடை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரியாணி நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறோம். நம்ம சிக்கனில் செய்கிறத விட காடையில் செய்கிற பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு காடையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூளும், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக, காடைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா புளிக்காத கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அப்போ தான் நம்ம பிரியாணியில் இதை சேர்க்கும்போது இறச்சி மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். அது ஊறட்டு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் பாதி எண்ணெயும் பாதி நெய்யுமா சேர்த்துக்கிடுதேன். நெய் சேர்க்கும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னுமே அதிகரிக்கும். இப்போ கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு நல்லா ப்ரௌனாக வதங்கிறது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிடணும். பிரியாணி செய்யும்போது எப்போவுமே லைட்டாக வதக்கிட்டு அப்பப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ பிரியாணியோட மனம் நமக்கு ஃபைனலில் சூப்பராக இருக்கும். இப்போது மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 2ஐயும் ஒரு இடிகல்ல வச்சு தள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும்போது பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். லைட்டாக கிளறிட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ மூடியை எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கின பிறகு இதில் ரம்ப இலை சேர்க்க போகிறோம். இந்த ரம்ப இலை நம்ம சேர்க்கும்போது பிரியாணி பயங்கர மணமாக இருக்கும். நிறைய டைம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஹைவேஸ்லலாம் போகும்போது பிரியாணியோட ஸ்மெல் அப்படி இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ரம்ப இலை தான். ஸோ நீங்களும் இந்த ரம்ப இலை சேர்த்து பிரியாணி செய்யும்போது ஹோட்டல்ஸில் இருக்கிற அதே ஸ்மெல் பிரியாணியில் இருக்கும். கண்டிப்பாக ரம்ப இலை இருந்துச்சுன்னா பிரியாணியில் போட மறக்காதுங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். புதினா கொத்தமல்லியும் எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு அதில் நம்ம ஏற்கனவே இறைச்சியில் மசாலா எல்லாம் தடவி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த காடையை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். காடையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காடையை கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே எண்ணெயில் வதங்க விடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் மூடி போட்டு வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு காடை நல்லா வதங்கட்டு. அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3ஐயும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடரில் ஒரு கொஞ்சமாக ஒரு 3 பிஞ்சு அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம வத்தத்தூள் காடையில் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பிரியாணி மசாலாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்தாலே போதும். பிரியாணி சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ காடை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா எண்ணெயிலேயே அப்படியே பரட்டி எடுத்தாச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸை ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன்.
நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிடணும். இப்போ தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இந்த அரிசியை நம்ம சேர்த்துடலாம். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ அரிசியை இதில் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். 3 டம்ளர் அரிசினால் 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்தேன். அப்புறம் வந்து காடை கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுனால காடை இறைச்சி வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதனால் ஒரு 4.25 டம்ளர், புது குக்கர் வேறு, அதனால் அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி 4.5 டம்ளர் தண்ணி சேர்க்காமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர், ஒரு 4.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். அந்த தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஏன்னா இந்த குக்கரை இப்போ தான் நம்ம பிரியாணிக்கு நான் யூஸ் பண்ணுறேன், புது குக்கரு. அதனால் அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அந்த எண்ணெய் பசை இருக்காது. அதனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்தேன். மற்றபடி நீங்கள் 4.5 டம்ளர் தண்ணியே 3 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. அப்புறமா ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ லெமனையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாலே போதும். அரிசி வந்து டக்குன்னு வந்துடும், காடை வந்து வேகாது. அதனால தான் ஃபஸ்ட்டே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் காடையை வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து அரிசியும் காடையும் நமக்கு ஈக்குவலாக வெந்து கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு விசில் வச்சதே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் டைமில் உங்களுக்கு வந்து கரம் மசாலா வீட்டில் இருந்துன்னா ஒரு கொஞ்சோட கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை, ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுனால கரம் மசாலா சேர்க்கலை. ஸோ இப்போ குக்கரை மூடி போட்டாச்சு. ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பிரியாணி கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்குது. நல்ல உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. பிரியாணியோட மனமும் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். காடை இறைச்சியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும்.